जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रभुपादी महाराज करणम, एन गुरुनाथ करणम. தொடர்ந்து வந்து ஸ்ரீ பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதிக்கும் அடியான பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा हरे कृष्णा केशव हरे कृष्णा अंबुजा माता जी. லாங் டைம் நோ சி மாதா जी. அது வேற கிளாஸ் மாதா जी. ஹரி கிருஷ்ணா ஓகே. நல்லா இருக்கீங்களா? அங்கே யாரும் வெளியே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, ஒரு பரணியா? ஓகே ஓகே பரவாயில்ல, படிக்க ஓகே. ஹரி கிருஷ்ணா ஓகே. ஸ்ரீமன் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, நீங்கள் அத்தியாயம் 6 ஓகே. புது அத்தியாயம் 6 டெக்ஸ்ட் 1 சாப்டர் 6. தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். இங்கிலீஷில் ப்ரோ conversation between Narada and Vyasadeva. Okay பதம் 1 text 1 ரெடியா மிஷ்னா? ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னே வந்து யார் பேசுனாங்க பிரபு? ரவி பிரபு நாரத வியாசர் பேசினாங்க. நாரதர் யார் பிரபு? எஸ் ஓகே சிஷ்யர். ஓகே அப்புறம் சாப்டர் 5 வந்து பாஸ் பண்ணியாச்சு நம்ம. ஓகே பிரபு. இப்போ வந்து இந்த கதை வந்து நடந்துச்சுல, வியாசருக்கும் நாரதருக்கும் இதெல்லாம் நடந்துச்சுல. இப்போ இந்த கதையை வந்து யார் சொல்லிக்கிறதுக்கா? இப்போ இந்த கதையை இப்போ யார் சொல்லிக்கிறதுக்கா? இப்போ நாரதருக்கும் வியாசதேவருக்கும் இந்த மாதிரி நடக்குது சொல்லி 2 பேர் போயிட்டே டைலாக் போயிட்டு செஞ்சில. இப்போ இந்த கதையை யார் சொல்கிறாங்க? யாருக்கிட்ட? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பேசினார், கரெக்டா? இப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பேசுனதை இன்னொரு ஆள் உட்காந்து கேட்டார். அவர் யார்? சுத்த கோஸ்வாமி, SUTA சுத்த கோஸ்வாமி கேட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத வாச்சா, ஓகேவா? இப்போ யார் பேசுகிறா? சுதா வாச்சா, சுத கோஸ்வாமி பேசுகிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் லேயர் வந்து கதை ஓடி இருக்கு. யாருக்கு கதை ஓடுச்சு? இப்போ யார் கதை ஓடிச்சு உள்ளக்குள்ள? யாரோட ஸ்டாரி உள்ள ஓடிச்சு? நாரதன் வியாசா, கரெக்ட் மாதிரி. இந்த கதையை யார் சொல்கிறாங்க? 2வது லேயர் யார் சொல்கிறாங்க? சுகதேவ கோஸ்வாமி, SUK சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித். ஏன்னா பரீட்சித் தான் 7 நாள் சாப்பிட்றாரு. இப்போ அந்த கதை ஓடி இருந்துச்சா? இப்போ இந்த கதையை வந்து சுத கோஸ்வாமி உட்காந்து அந்த அசம்பிளியில் உட்காந்து கேட்டார், அந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்டார். சுத கோஸ்வாமி SUTA சுத கோஸ்வாமி. இப்போ சுத கோஸ்வாமி யார்கிட்ட சொல்கிறாரு? சவுனக ரிஷி, அந்த ரிஷிகள்கிட்ட பிராமணர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்போ இப்போ ப்ரெசன்ஸில் இப்போ வந்து அதாவது இப்போ நிகழ்காலத்தில் இப்போ வந்து ப்ரெசன்ஸில் யார்கிட்ட கதை ஓடி இருக்கு? இப்போ ப்ரெசன்ஸில் யார் பேசியிருக்கா? நோ, நாரதர் வியாசர்கிட்ட பேசி அது முடிஞ்சிருச்சு. அந்த கதையை பறிச்சுட்டு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பறிச்சுட்டு இறந்து போயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கதையை யாருக்கு ரிப்பீட் பண்ணி பேசியிருக்கா? சுத கோஸ்வாமி. இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை? சரியாவது? நாரதரும் வியாசரும் அது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சு போச்சு அந்த கதை. அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசுகிறாங்க. அது யார் பேசுனா? சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜா சொல்கிறாரு. அந்த 7 நாள் சொல்லி பாகவதம் முடிஞ்சிருச்சு. பரீட்சித் மகாராஜா இறந்துட்டாரு. தக்ஷன் என்ற பாம்பு கொத்தி அது 12 காண்டம் பேசி முடிச்சாச்சு. முடிஞ்சு போன பாகவதத்தை இப்போ யார் திருப்பி பேசுகிறா? SUTA சுத கோஸ்வாமி. அதனால நான் அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறேன். அப்போ சுத கோஸ்வாமி வந்து அவர் எங்கே உட்காந்து பேசுகிறாரு? சுத கோஸ்வாமி எங்கே உட்காந்து பேசுகிறாரு? பக்தி மண்டி இல்லையா? நைமிஷாரண்ய என்ற அந்த காட்டில் சுத கோஸ்வாமி உட்காந்து யார்கிட்ட பேசுகிறாரு? மிருகங்கிட்டயா, அனிமல் கிட்டயா? சவுனக ரிஷிகள்கிட்ட பேசுகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் பரீட்சித் மகாராஜ் கிட்ட கேட்டிங்களா? பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி பேசுனாங்களே, அந்த பாகவதை எங்களை ரிப்பீட் பண்ணுங்க. அதை கேட்ட உடனே இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாரதருக்கு நடக்கிற உடையாரெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாரதரும் வியாசருக்கு நடக்கிற டைலாக் முடிஞ்சிருச்சு. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் பேசுறது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரெசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறான் திருப்பி 6வது. இப்போ 6வது அத்தியாயம் இப்போ இந்த இப்போ யார் போட்டிருக்கு? என்ன வாச்சா?
ஸ்லோகம் பாருங்க மதி, ஸ்லோகம் பாருங்க. யார் யார் கரெக்ட் இல்லையா? யார் போட்டிருக்கே? சுத உவாச்சனா இப்போ இந்த கதை இப்போ இது யார் பேசுறா? இப்ப சுதா எங்க உட்காந்து பேசுறாரு? நைமிஷாரண்யர் என்ற காட்டுல. யாருக்கிட்ட பேசுறாரு? சௌனக ரிஷி. யார் பேசுறா? எங்க பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? சௌனக ரிஷி. கிளியர்? ஓகே ப்ரோ. சௌனக ரிஷிகள் தலைவர் தான் சௌனகர். சௌனகர் இஸ் கிங். அவர் தான் வந்து உட்காந்து கேட்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கண்ணே. ஓகே. சுத உவாச்ச ஏவம் நிசம்ய பகவான் தேவர்ஷே ஜன்ம கர்ம ச பூய பப்ரச்சாதம் பிரமன் व्यास सत्यवदी सुदः सुदा उवाच एवं निशम्य भगवान् देवर्षे जन्म कर्म च भूय पप्रच्छादं ब्रह्मन् व्यास सत्यवदी सुधा. ஹரே கிருஷ்ண ஹரே மதே. இப்போ தான் இது யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி புரிய வச்சேன். திருப்பி நான் வரேன். சுத உவாச்சா, சுத கோஸ்வாமி கூறினார். ஏவம் இவ்வாறு நிசம்ய கேள்விப்பட்ட பகவானின் சக்தி வாய்ந்த அவதாரம் தேவரிஷியின் ஜன்மா பிறப்பு கர்மா செயல் சா மேலும் பூய மீண்டும் பப்ரச்ச கேட்டார் தம் அவரிடம் பிரம்மன் பிராமணர்களே வியாசதேவர் சத்யவதி சுதா சத்யவதியின் புதல்வரான. ஓகே, மொழிபெயர்ப்பு. சுதர் கூறினார், பிராமணர்களே, இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்தியவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீநாதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றி அனைத்தையும் கேட்ட பின் பின்வருமாறு வினவினார். எஸ் ஸ்னேகவதி. First hearing all about Sri Narada's birth and activities, Vyasadeva, the incarnation of God and son of Satyavati, inquired as follows. Thank you, Madhi. நம்ம 2 சொல்ல பார்க்க போகிறோம். பதம் 2, டெக்ஸ்ட் 2. இப்போ யார் பேசுகிறா? என்ன உவாச்சா? வியாச உவாச்சா. அதாவது இப்போ கதை எங்கே நடக்குது? இப்போ 2வது ஸ்லோகத்தில் கதை எங்கே போகுது? இப்போ வியாச உவாச்சானா திருப்பி கதைக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கதை வந்து நாரதரும் வியாசதேவருக்கும் ஓடி இருந்துச்சு. இப்போ அடுத்த சாப்டர் மாறும்போது டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்து தேட்டரில் சினிமா படம் பார்க்குறோம், திடீர்னு பாட்டு ஓடிச்சா தட்டு ஏஞ்சி வெளியே தண்டா கோயிலெலாம் போயிட்டு வருது இல்லையா? சோப்பா அந்த மாதிரி வந்து கதை ஓடிட்டு இருக்கு. நாரதருக்கு வியாசருக்கு சொல்லிட்டே வராது. சாப்டர் 5வது சாப்டர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இப்போ என்ன பண்ணுறாரு? சுத கோஸ்வாமி பேசுகிறாரு. சுத கோஸ்வாமி இப்போ எங்கே இருக்கிறாரு? கதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா கிட்ட கேட்ட கதையை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. யார்கிட்ட? சௌனக ரிஷிகள்கிட்ட. ஓகே மாதிரி. அப்போ சௌனக ரிஷி பேசிட்டு இப்போ வந்து
இதெல்லாம் கேட்டோடனே, அதாவது வியாசதேவர் வந்து நாரதர்கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்குறாரு. அவர் முந்தைய பிரிவில் அவர் வந்து வேலைக்காரி பையனாக இருந்தார். எல்லாம் கேட்ட பிறகு அவர் வந்து இப்போ வந்து அவர்கிட்ட பல கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்லிட்டோன்னே 2வது ஸ்லோகத்தில் இப்போ எங்கே வராங்க? திருப்பியும் 2வது ஸ்லோகத்தில் திருப்பி எங்கே வராங்க? திருப்பி கதைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வியாசர் பேசுகிறாரு. இப்போ புரியுதா மாதிரி? இப்போ பேசுகிறாரு. என்னது இப்போ ஸ்டோரிக்குள்ள வந்துட்டாங்க திருப்பியும். ஓகே மாட்டேது? அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. व्यास उवाच बिहुबि विप्रवासिते विज्ञा देष्टुबि सॉरी विज्ञान ओके बिशुबि विप्रवासिते विज्ञान देष्टुबिस्तवः वर्तमानो वयासि अद्ये तदा किम अकरोत् भवान्. ஓகே, மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ வியாசதேவர் கூறினார், உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின் தாங்கள் நாரதர் என்ன செய்தீர்கள்? இங்கிலீஷில் கல்யாணம் வச்சுருக்கீங்களா? எஸ். Sri Vyasadeva said, what did you, Narada, do after the departure of the great sages who had instructed you in scientific transcendental knowledge before the beginning of your present birth? हरे कृष्ण. ये सुध उवाच एवं निशम्य भगवान् देवर्षि जन्म कर्म च भूय प्रपच्छ तं ब्रह्मन् व्यास सत्यवती सुतः. व्यास उवाच बिहुबि विप्रलिष्टे विज्ञानदेष्टुभिस्तव वर्धमानो वयसि अद्ये तदा किम अकरोत् भवान्. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டுக்கா? புரியுதா? ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதை வந்து வியாசதேவர் நாரதருக்கு ஓடுச்சு. இந்த கதையை வந்து யார் பேசுகிறாங்க? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லியிருக்கிறாரு. இந்த சொன்ன கதையை திருப்பியும் வந்து சுத கோஸ்வாமி சாமண ரிஷிகளுக்கு பேசுகிறாரு. ஓகே, இப்போ திருப்பி கதைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ முதல் ஸ்லோகத்தை வந்து என்ன கேட்குறாருன்னா, என்ன கேட்குறாருன்னா, அதாவது இவ்வாறு பகவான் அவதாரமும் சக்தி வாய்ந்த புதல்வருமான வியாசதேவரே ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்கள் பற்றி அனைத்தையும் கேட்ட பின் பின்வருமாறு வினவினார். அதாவது வந்து வியாசதேவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நாரதரோட கதையெல்லாம் ஃபுல்லாக கேட்குறாரு. நாரதரோட கதை என்னது? சாதாரண ஒரு வேலைக்காரர் பையனாக இருந்தார். ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யாரோட சங்கம் கிடைக்குது? வைஷ்ணவரோட பக்தர்களோட சங்கம் கிடைக்குது. அந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோசியேஷனால் அவருக்கு வந்து அவங்ககிட்ட ஹரி கதை கேட்குறாரு, பிறகு வந்து அசோசியேஷன் பண்ணுறாரு, பிறகு வந்து அவங்களோட மகாபிரசாதம் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் பண்ண முடியுது. அது கிடைச்சதுனால அவருக்கு வந்து எல்லா வகையான நாலேஜும் கிடைக்கிது. ஏன்னா அந்த கருணையால் தான் நான் வந்து இப்போ வந்து நான் நாரதராக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய உயர்தரமான ஒரு எனக்கு வந்து பொசிஷன் கிடச்சிருக்கு. நான் பக்தனாக இருக்கேன், தூய்மையாக பக்தனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 2வது ஸ்லோகத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது சரி பொருளில் நாரதர் அடைந்த பூர்ணத்துவத்தை பற்றி அறிவதற்காக வியாசதேவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டார். எப்படி உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ஷன் கிடச்சிச்சு? எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எப்படி இவ்வளோ கீழேருந்து எப்படி ஒரு ஆள் உங்கள் உயரத்துக்கு வர முடியும்? இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. யாருக்கு? வியாசருக்கு அதிகமாக இருக்குது. அப்போ பகவானிடம் இருந்து பிரதிநிதிக்கிடமிருந்தே என்ற தெய்வீக சிந்தனைகள் ஆழ்ந்த இருந்த நாரதருக்கு அது மிகவும் துன்பத்தை தரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. பார்க்க 2வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இறப்பிற்கு முன் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின் தாங்கள் என்ன செய்தீர்கள்? ஓகே, நாரத முனிவரே குருதேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட உபதேசம் கேட்டீங்க. அவங்க ஏன்னா 4 மாதம் தங்கியிருந்தாங்க. இந்த 4 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அசோசியேஷன் பண்ணீங்க, நீங்கள் சங்கம் எடுத்துக்கிட்டீங்க.
அவங்க கிளம்பிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அவங்க கேட்டதெல்லாம் உள்ளே வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இல்லை கேட்டுட்டு சும்மா விட்டுட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஞான உதயம் வந்துச்சா, உங்களுக்கு வந்து மேலேருந்து லைட் அடிச்சிச்சா, என்ன நடந்துச்சு, எப்படி நீங்கள் இப்படி இந்த உயர்தரமான பக்தராக மாறினீங்க, இப்படி அவருக்கு பல வகையான கேள்விகள் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகம். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இது அதெல்லாம் பிறகு. இப்போ இதுதான் ஸ்லோகம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக அந்த பொருள் என்ன சொல்கிறாருன்னா, நாரதர் இது நடுவில் சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா, நாரதர் பெற்ற அதே பூர்ணத்துவ நிலையை அடைவதற்காக அவரது அடிச்சுவடுகளை வியாசர் பின்பற்ற விரும்பினார். ஆன்மீக குருவிடம் விசாரணை செய்வதென்னும் இவ்விருப்பம் முன்னேற்ற பாதையின் ஒரு முக்கிய அம்சமாகும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2 ஸ்லோகத்தில் ஒரு சிஷ்யர் வந்து இருக்கிறாருன்னா, ஒரு டிசைபிள் இருக்கிறாங்க, இல்லை ஒரு டிவோட்டி இருக்கிறாங்க, ஒரு சாது இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்றைக்குமே வந்து லிசனிங் ப்ராசஸில் இருக்கணும். கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். கேட்குற பழக்கம் வந்து அது யாருக்கிட்டேருந்து கேட்குறோம், யாருக்கிட்டேருந்து நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது கேள்வி கேட்குற நம்ம என்ன பொசிஷனில் இருக்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி லிசன் பண்ணணும். இப்போ பாருங்கள், வியாசதேவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கம்பைல்ட் சோ many சாஸ்திரா, எல்லா வகையான சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறாரு. வியாசர் என்னென்ன சாஸ்திரம் எழுதியிருக்காரு ஒன்று சொல்லுங்கள். நான் பல வாட்டி சொல்லிட்டேன். 4 வேதங்கள். ஒரு ஆள் ஒன்று சொல்லுங்கள். 4த்தையும் சொல்லாதீங்க, நவீன் சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லுங்கள். ஒன்று என்னது? ஒரு ஆள் ரிக் வேதா, வேற ஒரு ஆள் சாம வேதா, வேற அதர்வண வேதா, வேற ஒரு ஆள் யஜுர் வேதம். ஓகே, சரி. அடுத்து 4 வேதம். வேற என்ன எழுதிக்கிறாரு? வேற என்ன எழுதிக்கிறாரு? மகாபாரதம் இருக்கிறாரு. சரி, வேற என்ன எழுதிக்கிறாரு? பாகவதம் கடைசி மாத்தாஜி. வேற என்ன எழுதிக்கிறாரு? பணியா என்ன சொன்னீங்க? ராமாயணமா? ராமாயணம் வியாசதேவர் கிடையாது. இப்போ அப்புறம் வால்மீகி கோச்சிக்குவாரு. ராமாயணம் வியாசதேவர் கிடையாது. வேற உபநிஷம்னா வந்து என்னது? உபநிஷம் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு மதிஜி? 108 உபநிஷங்கள் இருக்கு. இதே வேற என்ன எழுதினாரு? புராணங்கள் எழுதினாரு. எத்தனை புராணங்கள் எழுதினாரு? 18. உபநிஷங்கள் 108, புராணங்கள் 108 இல்லை மதிஜி. புராணங்கள் 18 புராணங்கள். அதை முதல் 17 எழுதினாரு. சாத்விக புராணங்கள், ராஜசிக புராணங்கள் அண்ட் தாமசிக புராணங்கள், இதெல்லாத்தையும் எழுதினார். கடைசியாக தான் மகாபாரதம் எழுதி, தென் கடைசியாக தான் லாஸ்ட்டாக தான் அவர் வந்து பாகவத புராணத்தை எழுதுறாரு. அவர் எழுதுனது தான், வேதங்களில் எழுதுனது தான் எல்லாமே பரவி கிடக்குது. ஸோ மச் விஷயத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஓகே, அப்போ இவ்வளோ எழுதி அவர் நாலேஜபிள் பர்சன். ஆனால் இருந்தாலும் நாரதர் எப்படி வந்து ஒரு தூய்மையான பக்தராக மாறினாங்க, எப்படி பக்தராக ஒருத்தர் மாறினாங்க சொல்லி அவருக்கு நோ ஐடியா. அப்போ வியாசர் எழுதின இவ்வளோ சாஸ்திரங்கள்லையும் இவ்வளோ விஷயங்கள்லையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பியோர் பக்தி வந்து அதில் வந்து வெளிப்படையாக கிடையாது. தூய்மையான பக்தி வந்து வெளிப்படையாக இல்லை, எல்லாமே மறைமுகமாக இருக்குது. தூய்மையான பக்தி எப்படி இருக்குது? எல்லாம் மறைமுகமாக இருக்குது. அதனால வியாசர் வந்து அவரால் வந்து உணர முடியல. யாரை பற்றி? நாரதர் எப்படி வந்தார், ஒரு பக்தரை பற்றி அவரால் உணர முடியல. அப்போ சிஷியராக இருக்கும்போது, நம்ம டிசைபிளாக இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு சாதுவாக பக்தராக இருக்கும்போது நம்ம வந்து என்கொயரி பண்ணணும். எப்படி வந்து கேட்கணும், எப்படி செஞ்சீங்க, என்ன கேட்கணும். கிளாஸு வந்து கேட்குறதும் சரி, இல்லை கிளாஸு கொடுக்குறதும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு கிளாஸு கொடுக்குறது முக்கியமோ, எந்த அளவுக்கு உபதேசம் பண்ணுறது முக்கியமோ, அந்த அளவுக்கு கேட்குற ஒப்போசிட்டில் உள்ளவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவானுடைய பக்தர்கள் தூய்மையான பக்தர்கள் யாருன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் வந்து எப்படி எந்தெந்த வகையெல்லாம் வந்து ஒரு பக்தர்கள் வந்து பேர் சொல்லுவாங்க, எப்படிலாம் கூப்பிடுவாங்க? ஒன்று பக்தர்கள் சொல்லுவாங்க, வேற சாதுன்னு சொல்லுவாங்க, வேற வைஷ்ணவா சொல்லுவாங்க, வேற அது அடியார்கள் சொல்ல முடியும். அடியார்கள் ஒன்லி சிவபெருமானுக்கு தான் வந்து. வேற வைஷ்ணவதி வேற அது வேலா. ஓ தாசன். ஓகே, தாசன். ஓகே, சர்வன்ட். ஓகே, வேற
வேறு மகாஜன். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கேன், திடீர்னு பக்தர்கள் சொல்லுவேன், திடீர்னு வந்து மகாஜன் சொல்லுவேன், திடீர்னு சாது சொல்லுவேன். ஓ 3 பேர் வேறு வேறு ஆள் போல் அப்படின்னு கிடையாது. எல்லாமே யார்? எல்லாம் பக்தர்கள். குரு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து சாதுக்கள் பக்தர்கள் தான். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாட் த டிவோட்டட் பொசிஷன் என்னது, பக்தர்கள் பொசிஷன் என்னது, பக்தர்கள் யார், அவங்களுக்கு பகவானுக்கு என்ன தொடர்பு, எப்படி நம்ம அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணணும், இதெல்லாம் முதல் தெரியணும். இது தெரியலன்னா நம்ம வந்து பகவானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தென் பக்தி பாதைக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பக்திக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ட்ராமா மட்டும் தான் ஓடுமே தவிர பக்திக்குள்ளே உண்மையாக என்டர் பண்ண முடியாது. பக்தியோட ரசத்தை டேஸ்ட் பண்ண முடியாது. வெரி டிஃபிகல்ட். பக்தரோட கருணை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பக்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ டிவோட்டி இருக்காங்க, பக்தர்களுக்கும், அதாவது சாது இல்லைன்னா வைஷ்ணவர்கள் வச்சுக்கோங்க, பக்தர்களுக்கும் பக்தர்கள் இல்லை அதுக்கும் என்ன வித்தியாசம்? சடன்னு மாதாஜி அமுஜா மாதாஜி நிறைய பேர் எல்லாம் டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டேன், உங்களை தான் டார்ச்சர் பண்ண ஒன்றும். நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க மாதாஜி. இல்லை அதெல்லாம் பரவாயில்ல மாதாஜி. பக்தர்கள் இல்லாததுக்கும் ஓகே, கிட்டத்தட்ட சரியானது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் பகவானுக்கு டைரெக்டாக சேவ் பண்ணுவாங்க, டைரெக்டாக சேவை செய்கிறாங்க, டைரெக்டாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பக்தர்கள் இல்லாதவங்க வந்து மறைமுகமாக சேவை செய்கிறாங்க, டைரெக்டாக கிடையாது. மறைமுகமாக எப்படி? தேவர்கள்கிட்ட இது பண்ணுறது, தேவர்கள் வழிபடுறது. இப்போ தேவரை வழிபடுறது, அம்பாள் வழிபடுறது, முருகன் வழிபடுறது, விநாயகர் வழிபடுறது, அது இன்டைரக்டாக யார்கிட்ட போகுது? பகவான்கிட்ட தான் போகுது. இப்போ வந்து பார்த்துக்குங்க, கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம் 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ கர்ம காண்டம் வச்சுக்கங்களேன். கர்ம காண்டம் என்றால் என்ன? நான் பல வாட்டி சொல்லி, கர்ம காண்டம்னா என்னது? பலன், ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், பலனை எதிர்பார்க்க தான் கர்ம காண்டம். அதாவது வந்து நம்மளால் வந்து பகவானை புரிய முடியல, பகவானை தெரிஞ்சிக்க முடியல, பகவான் யாருன்னு புரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரம் என்ன வழி வகுக்குது, சாஸ்திரம் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, சரி உனக்கு கடவுள் யாருன்னு புரியல, என்ன பண்ணு, சரி உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஒரு வே வச்சுருக்கேன். அதாவது வந்து உனக்கு இதை செய்யி, உனக்கு இது கிடைக்கும். அந்த பலனை எதிர்பார்க்குது. ஏன்னா வந்து ஒன்றுமே எதிர்பார்க்காம கடவுள்கிட்ட வாங்கினா வர முடியல. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஏதாச்சும் வந்து கேட்டு பழகிருச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த மூளை மண்டை உடனே பகவான்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கினா வராது. அப்போ என்ன பண்ணுது, சரி ஏதாச்சும் கொடுத்தா வர, சரி அதான் பலனை எதிர்பார்த்து வர்ற மாதிரி அங்கே ஒரு தர்மத்தை உருவாக்குறாங்க. அதான் கர்ம காண்டம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு இறப்பு இருக்குது, எப்போதும் சொல்லுவேன், இறப்பு இருக்குது. இப்போ இறப்பு நடந்துருச்சு. இப்போ வந்து பக்தர் இல்லாதவங்க அவங்க வந்து எந்த வழியை ஃபாலோ பண்ணுவாங்க? பக்தர் இல்லாதவங்க ஒரு இறப்பை வந்து எப்படி வந்து அனுசரிப்பாங்க, எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க? கவலை. ப்ரோ எல்லாரும் அழுகுறாங்க ப்ரோ. நான் என்ன கேட்குறேன்னா, உதாரணத்துக்கு இறப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க? இறப்பு முடிஞ்சோடனே அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிண்டம் பிடிப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் வர மாட்டுது? கரெக்டா இல்லையா? பிண்டம் பிடிப்பாங்களா இல்லையா? வாய் பிண்டம் பிடிக்கிறாங்க. எதுக்கு பிண்டம் பிடிக்கிறாங்க? வாய் எதுக்காக? பிண்டம் என்ற கான்செப்ட் எதுக்காக? அமாவாசை பிண்டம், மாசிமா பிண்டம், நிறைய பிண்டம் எதுக்காக? வாய் நான் வந்து நல்லா ஞாபகம், நான் பிண்டம் பிடிக்க தப்புன்னு சொல்ல வரல இந்த பாயிண்ட்ல. நான் எதை சொல்ல வரேன் கேசவகந்த மாதிரி, கர்ம காண்டத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல வரேன். பிண்டம் பிடிக்கிறது, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பிண்டம்? சொல்லுங்க. சித்தர்களுக்கா பித்ருகளுக்கு சாப்பிட? ஓகே ப்ரூ, நீங்க சொல்லுங்க ப்ரூ. ஆத்மாக்கள் காரிக்குது, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆல்ரெடி ஆத்மாவுக்கு வந்து அடுத்தடுத்து பேர்த்து போயிடும். ஓகேவா? அதாவது வந்து அந்த இறந்து போன அந்த ஆத்மா, தாத்தா பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ கணவன் மனைவியோ, அவங்க வந்து வேற ஒரு உடம்பு எடுத்துக்கலாம், இல்லை உடம்பு இழுக்காமல் நிறையா பாவங்கள் செய்து பூத பிரேத உடம்புலாம் இருக்கலாம், பேய் பூதமாக கூட இருக்கலாம், என்ன வாட் எவர். அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சாப்பாடு சேரணும், அவங்க பசி இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அதனால சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பிண்டங்கள் பிடிப்பாங்க. அதுதான் எடுத்து கரைச்சா கரைப்பாங்களா இல்லையா? இல்லை நம்ம சாப்பிட்ருமா?
கரைப்பாங்க, எல்லாம் கரைச்சி விட்ருவாங்க. எது கரைக்கிறாங்க? அவங்க எடுத்துக்குவாங்கன்னு. இது ஏன்? ஏன்னா கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, பகவான் யாருன்னு புரியல, முழு முதல் கடவுள் யாருன்னு தெரியல. அந்த மாதிரி கான்செப்டில் உள்ளவங்களுக்கு தான் பிண்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பக்தராகவும் இருந்து பிண்டத்தையும் ஒரு சில பிடிச்சி வைப்போம். கரெக்டா இல்லையா? பக்தி மார்க்கம் வந்து என்னது? ஏன் நான் என்ன கான்செப்ட் சொன்னேன்? பகவான் பாதையில் வர பக்தர்களுக்கும் பக்தர் இல்லாதவங்க உள்ள கான்செப்ட் சொல்கிறேன். நம்மளுக்கு என்னன்னா பக்தி மார்க்கத்தோடைய பவர் என்னன்னு தெரியுதில்ல. பக்தி மார்க்கத்தில் அத்வைத ஆச்சாரிய சைத்தன்ய சரிதாம லீலையில் அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஃபாதரோ யாரோ இறந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணுறாரு. பிரசாதத்தை நிவேத்தியம் பண்ணி யாரை கூப்பிட்றாரு? ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர் யார்? யார் ஹரிதாஸ் தாக்கூர்? ஹரிதாஸ் தாக்கூர் முந்தி என்ன இருந்தாலும் கேட்கல பிரபு. ஹரிதாஸ் தாக்கூர் யார் அந்த லீலையில்? ஹரிதாஸ் தாக்கூர் பிரபு, மகேஷ் பிரபு ஹரிதாஸ் தாக்கூர் தெரியுமா? சைத்தன்ய மகாபிரபு அண்டர்ஸ்டாண்ட், சைத்தன்ய மகாபிரபு தெரிந்தனே. சைத்தன்ய மகாபிரபு இல்லை, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து யார்? இது முஸ்லீம். ஆனால் அவர் வந்து 24 hours எப்பவுமே நாம ஜெபம் படிச்சு, இஸ் நாமாச்சாரியா, தூய்மையான பக்தர். அவர் கூப்பிடுவார். அத்வைதாச்சாரியர் வந்து நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? பிரசாதத்தை வந்து அந்த ஆஃபரிங் பண்ண பிரசாதத்தை அந்த இறந்து போன அவருக்கும் வச்சுட்டு மிச்ச பிரசாதத்தை இவர் கொடுப்பாரு. தேன் அவர் சொல்ல, நான் ரொம்ப கீழானவன், நான் போய் என்ன இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு. அவர் சாப்பிட்ட உடனே அந்த ஆத்மா எல்லாமே வந்து திருப்தி அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி ஹரி கதா, பாகவத கதா, பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பசுக்கள் தானம் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓகேவா? இதுதான் பக்தரோட வே. நீங்கள் வந்து பக்தர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வைஷ்ணவர் கூப்பிட்டு அவருக்கு வந்து தானம் கொடுக்குறது, அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, அவர் இந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து ஹெல்ப், பக்தர்களுக்கு வந்து இது பண்ணுறது இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஆயிரம் கோடி பிறவிகளுக்கு அவங்களுக்கு பிண்டம் பிடிச்சதுக்கு சமம் கூட ஆகாது. அண்ட் ஆல்சோ முதல் அத்தியாயத்தில், பகவத்கீதா முதல் அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகம் பக்தி பாதையில் பொருள் எடுத்து டேரக்டாக சொல்லியிருக்கிறாரு. பக்தி பாதையில் வந்த பக்தர்கள் கர்மகாண்டங்கள் விஷயங்களை செய்ய தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேது? ஏன் ஸ்டீல் வந்து ஒன்றும் மூளை ஏன் திருப்பி வந்து பழைய இதுக்கே போகுது? வாய் ஏன் சொல்லுங்க அக்கம் பக்கம் ஏன் பிரபு? அக்கம் பக்கம் வந்து எல்லாரும் எப்பவும் பேசி தான் இருப்பாங்க. நம்ம இறக்கும் போதே நம்ம கூட ஹாஸ்பிட்டலில் அவங்களும் சேர்ந்து நம்ம கூட இறக்க போகிறாங்களா? இல்லை அக்கம் பக்கம் நினச்சாங்களா, ஐயோ நான் இவர் இப்படி பேசுகிறேன்னே அவர் மனசு ஹர்ட் ஆகிரும், மனசு கஷ்டப்படணும் அவங்க நினச்சாங்களா? நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. பகவான் மனசு நொறுங்கினாலும் பரவாயில்ல, புரோபாதர் மனசு நசுங்கினாலும் பரவாயில்ல, என் குருநாதர் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பக்கத்து வீடு மனசு நோகிடக்கூடாது, என் சுற்றி உள்ளவங்க மனசு நோகிடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வழியில வரல, சோ அதனால நம்ம அவங்களுக்கு செய்யணும்ல. முன்னோர்கள் வந்து வழியில் வராங்களோ வரலையோ, அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து முக்கியம் இல்லை. நம்ம பக்தராக இருக்கும் பொழுது நம்ம பக்தி பாதை வந்துட்டோன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பக்தியோடைய மார்க்கத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது செய்யும்போது, வைஷ்ணவ சேவை செய்யும்போது அது அவங்கள பல பிரிவில் காப்பாற்றும். இப்போ உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா, நம்ம அப்பா அம்மா வந்து சைவமாக இல்லை, பக்தராக இல்லை, அவங்க அசைவம் சாப்பிட்டாங்க. அதே போல் நானும் வந்து பக்தராகிட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அசைவம் வைக்கிற வச்சா என்ன ஆகும் மாதாஜி? இது பிக் பாவம் மாதாஜி. ஆனால் அந்த காசிக்கு போய் செய்யறதெல்லாம் வந்து நான் பார்த்தேன், பிராமி டீச்சர் எடுத்தவங்க கூட எங்க கூட உட்காந்து. அதான் மாதாஜி, நான் இங்கே பாகவத் என்ன சொல்லுது, டிவோட்டி அத்வைதாச்சாரியங்க என்ன பண்ணுறாரு? அத்வைதாச்சாரியங்க என்ன பண்ணுறாரு? மகாபிரபு என்ன பண்ணார்? அவங்க அப்பாவுக்கு மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ரதா கொடுத்து கயாவுக்கு போனார். அது ஏன் போனார்? நிறைய பேர் கயாவுக்கு மகாபிரபு கொடுத்துருக்காரு. மகாபிரபு ஒரு வாட்டி தான் போனார். அது எதுக்கு போனார்? அவங்க அப்பாவுக்கு ஸ்ரதா செய்யறதுக்கா? ஸ்ரதா செஞ்சார். அதே டைமில் என்ன பண்ணார்? அவர் குருவை தேட போனார். அங்கே குரு அங்கே தான் பார்த்தார் ஈஸ்வரபுரிய. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம், 7வது வருஷம், 8வது வருஷம், 10வது வருஷம், 11வது வருஷம், 12வது வருஷம் போலையே. எங்காச்சும் மகாபலியில் இருக்கா? பக்தி மார்க்கம் அவ்வளோ உயர்ந்தது. நீங்கள் பகவானுக்கு நீங்கள் வந்து பகவான் பக்தி கொடுக்கும்போது நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் போய் தேவலுக்கு பிச்சு தேவலுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ராஜாவை பார்க்கணும், என்னது பேலஸ்குள்ளே அரண்மனைக்குள்ளே போயாச்சு.
எதுக்கு திருப்பி வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து அனுமதி வாங்கணுமா? ஆல்ரெடி உள்ளே போயாச்சு, எதுக்கு திருப்பி செக்யூரிட்டி கிட்ட வந்து அனுமதி வாங்கணும்? தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து பக்தர் யார், பகவான் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில்லை. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லைன்னா, நம்மளுக்கு பகவானுடைய பக்தரோட கருணை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதில்ல. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அதனால தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நேரக்காக சேவை பண்ணுறாங்க. வைஷ்ணவர்கள் சாதுக்கள் அவங்க பகவான் டேரக்டாக சேவ் பண்ணுறாங்க. பக்தர் இல்லாதவங்க அவங்க இன்டேரக்டாக சேவ் பண்ணுறாங்க. இன்டேரக்ட்னா தேவர்களுக்கும் சேவ் பண்ணுறாங்க. அப்போ யார் பக்தர் பகவானுக்கு டேரக்டாக சேவ் பண்ணுறாங்களோ, பக்தர்கள் வைஷ்ணவர்கள், அவங்களுக்கு ஃபுல் பொட்டன்சி, பகவானோட பொட்டன்சி சக்திகள் இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் மெயின் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கத்தில் ரொம்ப சிம்பிள். போட்டு தலையை போட்டு ஊட்டிக்க தேவையில்லை. ஹரிநாம சுத்தநாம ஹரிநாம பஜனில் அந்த பக்தியும் தக்க சொல்கிறாரு. ஒரு 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 உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு வீடு கிரக பிரவேசம் இல்லை எனிதிங் வாட் எவர், உங்களுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே செய்யலைனா கூட வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணியே நீங்கள் வந்து அந்த இடத்த பியூரிஃபை ஆக்கலாம். நாம சங்கீதம். ஆனால் நம்மளுக்கு வந்து புத்தியில் மண்டியில் உட்காராது. காரணம் என்னது? ஏன்னா இந்த ஆத்மா ஒன்றும் பியூரிஃபை ஆகலை, நம்மளோட மனசு ஒன்றும் சுத்தமாகலை, நம்மளுடைய புத்தி ஒன்றும் சுத்தமாகலை. இது எப்படி ஆகணும்? யார் வந்து சாது சங்கத்தில் இருக்கிறாங்களோ, பக்தி எக்ஸோசியேஷன் இருக்கிறாங்களோ, தென் அப்போ தான் இந்த மனசு புத்தி இதெல்லாம் பியூரிஃபை ஆகும். கர்ம காண்டம் நகி, ஞான காண்டம் நகி வேணாம். அதனால தான் ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமவே கேவலம் கலோ நாஷ்டியேவ 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 கதி எண்ணியதா. வாய் அவங்க 3 வாட்டி நாஸ்தியேவ சொன்னாங்க. முதல் நாஸ்தியேவ நோ கர்ம காண்டா, 2வது நாஸ்தியேவ நோ ஞான காண்டா, 3வது நாஸ்தியேவ நோ தியானம். எதுவுமே தேவையில்லை, ஹரிநாமம் ஒன்றுமே போதுமானது. மகாபிரபு வந்து அவர் வந்து கர்ம காண்டம் ஞான காண்டம் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வந்தாரா? நோ. ஓன்லி என்ன சொல்லி கொடுத்தாரு பிரபு? ஹரே கிருஷ்ண மகாமந்திர பக்தி தான் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் டிவோட்டி. யார் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் பக்தர்கள். இந்த இதுலேயும் ஒரு காலு அதுலேயும் ஒரு காலு, நோட் பியோர் பக்தா. இது கர்மமிஸ்ரா பக்தா. கர்மமிஸ்ரா பக்தனா கர்ம காண்டியும் செஞ்சுக்கிட்டு பக்தி மார்க்கத்தையும் இருக்கிறது. நம்ம வந்து நம்மளோட மகாபிரபு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? பியோர் பக்தி, தூய்மையான பக்தி. பகவான் மட்டும் நம்ம பகவான் சொல்லிட்டாரு, பகவான் சொல்லிட்டாரு சர்வ தர்மான் பரித்தியேச்ச. வாட்ஸ் த மீனிங்? எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொல்லிட்டாரு. மாமேகம் சரணம் புரிஞ்சா அகம் தான் சர்வாப்பே மோட்சம் மாசிச்சேன், நான் எல்லாத்தையும் உன்னை காப்பாற்றுறேன். அப்போ எல்லாத்தையுமே தூக்கி போட்டதுன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் அன்றைக்கி தான் என் குருமாஸ் கிளாஸ் கேட்டேன். சர்வதர்மம் பரித்தியேச்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். ஆனால் தூக்கி போட்டுட்டு வெறும் 0வாக இருக்குது இல்லை, ஒரு தர்மத்தை எடுத்துக்கணும். என்ன தர்மம்? பக்தி தர்மம். அது ஓகே. அதாவது சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன கொடுத்தாரோ அந்த தர்மத்தை நம்ம எடுத்துக்கணும். பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கணும், பக்தி தர்மத்தை எடுத்துக்கணும். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரே வந்து பக்தராக வராரு. நேற்று கூட நான் சைத்தன்ய சேதனம்லாம் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் வந்து சைத்தன்யா மகாபிரபு வரேன்னா அவர் பக்தராக வந்தால் தான் அந்த பொசிஷன்லேருந்து அவர் வந்து நிறையா விஷயம் கொடுக்க முடியும். தட்ஸ் வை பகவான் பக்தர்களுடைய பொசிஷன், பக்தர்கள் வந்து வைஷ்ணவர்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து என்றைக்குமே மாயா அவங்கள வந்து எந்த வகையிலும் தாக்காது. பக்தர்களை, தூய்மையான பக்தர்களை, வைஷ்ணவர்களை மாயா அட்டாக் பண்ணாது. ஏன் மாயா அட்டாக் பண்ணாது? ஏன் வந்து சாதுக்கள் வைஷ்ணவர்கள் ஏன் மாயா அட்டாக் பண்ணாது? வாய் தூய பக்தர்கள் ஏன் மாயா அட்டாக் பண்ணாது? இப்போ பாருங்க, விஸ்வாமித்திர முனி யாரு? விஸ்வாமித்திர முனி அவர் வந்து தியானம் பண்ணுறாரு. அப்போ இந்திர லோகத்திலேருந்து இந்திரன் பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஓய், இப்போ தியானம் பண்ணி ஒரு பவர் கிடச்சுன்னா நம்ம இந்திர லோகத்துக்கு நம்மளுக்கு இந்திர பொசிஷனுக்கு அவர் வந்து நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவாரு. இவர் போய் எப்படியாச்சும் களைச்சி விட்டுருணும். யார் அனுப்புனாரு? மேனகா அனுப்புகிறாரு. மேனகா வந்து இட்ஸ் வெரி ஐஸ்வர்யா, 10 ஐஸ்வர்யாவுக்கு சமம். அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடினோன்னா அவங்களுடைய அந்த கையில் போட்டிருக்க அந்த பெங்கல்ஸு, இந்த கொலுசு சத்தம்லாம் கேட்டோன்னா அவருக்கு வந்து என்ன ஆச்சு? காதில் அந்த சவுண்டு போகுது. சவுண்டு போனோன்னா என்ன ஆச்சு? அட்ராக்ட். அது கண்ணு திறந்துட்டாரு. கண்ணு திறந்து அவங்க வந்து அவள் பார்க்க மாதிரி செக்ஸியாக அழகாக இருந்தோன்னு பார்த்தோன்னே அவள் அட்ராக்ட் ஆகிடுச்சு. தென் அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் வந்து யார்? வாணிஸ்ரீயா? அவங்க 2 பேருக்கு வந்து யார்? மணிமேகலையா?
அவங்க 2 பேர் பிறந்தது யாரு? திலோத். ஐயோ நானே மறந்துட்டேன். அது அது இவ ஆடுன்னு டான்ஸ் ஆடுன்னு யாரும் சொன்னேன்? மேனகா. சகுந்தலா. மணிமேகலை அப்படியா? அதாவது வந்து எதை நீங்கள் திருத்தமாவா? திருத்தமா சொன்னீங்க வருவா? திருத்தமா வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க பிறக்கல. இவங்க யார் சொன்ன பேர்? யாரும் சொன்ன? சகுந்தலா பிறந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர் மூளை வந்து மாயா அட்டாக். மாயா வந்து அது கண்ணை திறந்து மாதாஜி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அட்ராக்ட் ஆயிடுச்சு. தென் அதே சிச்சுவேஷன் ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியார். இவன் வந்து முஸ்லீம். இவன் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு நம்மளை முஸ்லீமோட பேரை கெடுக்கிறான். என்ன பண்ண ஒரு நாங்கள் கூட இந்த போன கீதா ஜெயந்தி ட்ராமாலாம் போட்டிருந்தோம். யார் பார்த்தீங்கன்னு தெரியல, திருப்பி தட்டி காட்டுறேன். அப்போ நான் அனுப்பிவிட்றேன், வேணா நாளைக்கு கூட அனுப்பிவிட்றேன். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த முஸ்லீம் ராஜா என்ன பண்ணிடுவார், இந்த ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட இவன் ஒண்டியாக தான், இவன் பிரம்மச்சாரி தான் இருக்கான், இவன் வீட்டில் ஒரு பொண்ணு அனுப்பிவிட்ரு. அதாவது வந்து அந்த மீரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்பிவிடுவாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இது ப்ரொசிக்யூட்டை அனுப்பிவிட்டோன்னே அவங்க பார்த்து ஏமாற்றிடுவானே. முதல் நாள் போயிட்டு அவங்க அழகாக போய் டான்ஸ்லாம் ஆடி இது மயக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு டைம் இல்லை, நான் ஜபத்தை ஒன்று முடிக்கிறேன், நீ நாளைக்கு வான்னு. அதே ஒரு 2வது நாள் 3வது நாள் வந்தோடனே அவங்க இந்த நாம ஜபம் அவர் சொல்ல அவங்க கேட்குறாங்களே, ஹார்ட் வில் பியூரிஃபை. அவன் மனசு பியூரிஃபை ஆயிடுச்சு, மனசு சுத்தமாகிடுச்சு. தென் அவங்க என்ன பண்ண, ஹரிதாஸ் தாக்கூரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஏதோ நோக்கத்தை வந்து ஆனால் வந்து உங்களுக்கு நான் அபராதம் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. தென் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே அவங்க டீச்சர் கொடுத்து தென் அவங்களுக்கு வந்து அவர் ஜபமாலே கொடுக்குறாரு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் பக்தர்கள் அண்ட் பக்தர் இல்லாதவங்களும் டிஃப்ரெண்ட். இதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பக்தர்களோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறோம், பக்தி மார்க்கத்தோடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம். பக்தி மார்க்கத்தை வந்து சும்மா வந்து என்ன சொல்கிறது, இந்த சாப்பாடு சாப்பிடும் போது கருவேப்பிலை ஒதுக்கி வைப்போமே, கருவேப்பிலை அந்த மாதிரி தேவைப்படும் போது கருவேப்பிலை வந்து கருவிக்கு வந்து சுவையாக கொடுக்கும். அப்போ சாப்பிடும் போது இடிக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், என்ன பண்ணுவோம், மாதிரியே தூக்கி போட்டுருவோம். அந்தமாரி எனக்கு தேவைப்படும் போது எனக்கு பக்தி இருந்தால் போதும், நான் சுகமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் போதே வேணாம், அது கடவுள் மேலே ஒதுக்கி வச்சுருவோம். அதனால தான் என்ன பண்ணோம், நம்ம 30, 40, 100 வருஷம் 1000 வருஷம் இருந்தாலும் மாயை நம்மளை போட்டு என்ன பண்ணோம், என்ன கரெக்டாக சொல்லுங்கள், நம்மளை வறுத்து எடுக்கும். மாயா விடாது. பிகாஸ் யூ நாட் ஃபேத். நம்மளுக்கு பகவான் மேலே பக்தி மேலே நம்பிக்கை இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க, மாயா அட்டாக் பண்ணாது. ஓகே, வைஷ்ணவ சோ பவர்ஃபுல். மாயா வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பின் சைடு தான் இருக்கிறாங்க, இன்டைரக்டாக சேவை செய்கிறாங்க. மாயா எங்கே இருக்கிறாங்க, பகவானுக்கு பின் சைடு. பக்தர்கள் பகவானுக்கு முன்னிருந்து சேவை செய்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பகவானுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா மாயா கிட்ட நீங்கள் மாட்ட மாட்டீங்க. மாயா எப்படி அட்டாக் பண்ணுவோம், வாட் இஸ் த மாயா ஆக்டிவிட்டி, ஹவு மெனி டைப், எத்தனை வகை ஆக்டிவிட்டி இருக்குது மாயாவோடைய? 2 வகை ஆக்டிவிட்டி இருக்கு, சொல்லுங்க. எஸ், ஆவரணாத்மிகா கிரியா. வெரி குட். நம்பர் 2 பிரகட்பாத்மிகா கிரியா. வெரி குட். ஆவரணாத்மிகா கிரியான்னு என்னது? நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 100 வாட்டி சொல்லி பண்ணி இந்த கிளாஸ்ல. நான் ஆவரணாத்மிகா தான் மாயாவோட வேலை. என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுடைய அறிவை நம்ம அறிவை மூடிடும், இருட்டாக்கிறோம். மாயா அந்தகார்னா மாயா நம்மளுடைய அறிவு இருட்டாக்கிறோம். என்ன வைக்கிறோம், இருட்டுனா நம்ம அறியாமையில் முழுக்க வச்சிரும். இதெல்லாம் போய் கேட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம பாகவதெல்லாம் கேட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? நம்ம வந்து வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அந்த நேரத்தில். இது வந்து எப்போதும் சொன்னதான் சொல்லியிருக்கிறாங்க, அதே கதை தான் ஓடிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து என்னது, ஏன் கலாஸ் பண்ணணும், எதுக்காக கிருஷ்ண பக்தி, எதுக்காக இந்த கிருஷ்ணெல்லாம் எதுக்காக வலிக்க, நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாமே, வாழ்க்கை இன்னும் என்ஜாய் பண்ணலாமே. வாழ்க்கைன்ற வாழ்கிறதுக்கு தானே. என்ன அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா, வாழ்க்கை என்பது வாழ்கிறதுக்கு. ஒரு வாட்டி தான் பிறந்தோம், நம்ம பிறந்தது ஏழையாக இருக்கலாம், ஆனால் சாகும் போதே ஏழையாக சாகக்கூடாது. வாட் எவர் பணம் சம்பாதிங்க, என்ன சம்பாதிங்க, ஆனால் ஸோ மச் என்ஜாய் பண்ண இந்த லோகத்தில் நம்ம பகவானை மறந்துடுவோம். அதுதான் வந்து ஃபார்முலாவே அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ மச் என்ஜாய்மெண்ட், ரொம்ப அதிகமான என்ஜாய், என்ன சொல்கிறது தமிழ் சொல்லுங்கள், இன்பம் அதிகமான இன்பத்தை அனுபவிக்கிறது நம்மளை அடுத்த கட்ட என்ன செய்ய வைக்கும்,
இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே ஞாபகம் இருக்கா ஒரு ஃபார்முலா சொன்னேன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அதிகமான என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் நம்ம எங்கே கொண்டு வரோம் ஈக்குவல் சரி அதிகமான என்ஜாய்மெண்ட் ஈக்குவல் டு என்ன எதை கொண்டு வரோம்? ப்ளஷர் கொண்டு வரோம். நம்மளை வந்து பாவத்தை செய்ய வைக்கும். அதிகமான என்ஜாய்மெண்ட் நம்மளைய பாவத்தை செய்ய வைக்கும். உண்மையிலே மிஷினா எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்க மிஷினா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட் ஸோ மச் என்ஜாய்மெண்ட் நம்மளை பாவத்திலாம் கொண்டு விடும், நம்மளை பாவம் செய்ய வைக்கும். ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் மதி. இப்போ சப்போஸ் வச்சுக்கிங்களேன், சும்மா சிம்பிள் உதாரணம் மிஷினாக புரிதாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் கோஆப்ரேஷன் இருக்குது, கேன்டீன் தனியாக இருக்கும், தனியாக கோஆப்ரேஷன் இருக்கும். இந்த கோஆப்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா லொட்டு ஜுவல்ஸ்க்கு ஜாமான் சாப்பிட்றது எல்லாமே எல்லாமே அங்கே தான் இப்போ கரெக்டாக இல்லையா? திடீர்னு வந்து போயிட்டு இந்த கூட்டத்தை கூட போயிட்டு நம்ம திருடிடுறோம். உண்மையா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தெரியலையா? சரி, திருடிடுவாங்க. இல்லை குரோப்பெல்லாம் திடீர்னு எடுக்கிறோம். ஆசை நம்ம இப்போ எடுக்கிறோம். அப்போ அந்த ஆசை என்ன பண்ணோம்? நம்ம பாவத்தை செய்ய வைக்கும். இதை சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஓப்பன் பண்ண நிறையா வரும், ஒன்று நிறையா இருக்குது. அப்போ அந்த ஆசைகள் நம்ம என்ன பண்ணோம்? பாவத்தை செய்ய வைக்கும், சின்ஃபுல் ஆக்டிவிட்டி செய்ய வைக்கும். அப்போ ஆசைகள் ப்ளஸ்ஸு பாவம் ஈக்குவல் டு எந்த லோகா? சொர்க்கலோகா? எந்த லோகா அனுப்பிஞ்ச மாதாஜி? எந்த லோகா மாதாஜி? வைகுண்ட லோகாவா? நரகலோகா. பாவம் சாரி என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் சின்ஃபுல் ஆக்டிவிட்டி பாவம் ஈக்குவல் டு என்ன லோகா? நரகலோகா. அதனால தான் ஸோ மச் என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுறத எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்து பக்தி பாதையில் போவோம். என்ஜாய்மெண்ட் அதிகமாக்க நம்ம பகவானை விட்டு விலகி வந்துடுவோம். இங்கே தான் சந்தோஷம் இருக்க. இப்போ எதுக்கு கிருஷ்ணர்? கரெக்டு தான் மதிஜி, கரெக்டாக சேமதி. என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். எதுக்கு கிருஷ்ணர்? நம்மளுக்கு கஷ்டமாக தான் நம்மளுக்கு கடவுள் தேவை. நம்ம சந்தோஷமாக இருக்குமே, நம்மளுக்கு தேவையில்லையே. ஓகே, அதனால தான் பக்தர்களுடைய கருணை ரொம்ப முக்கியம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் வந்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் என்ன சொல்லுவாங்கன்னா அத்வைத சத்தியம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அத்வைத சத்தியம். அத்வைதனா வந்து என்னது? துவைதனா ரெண்டு, துவைனா ரெண்டு, அத்வைதனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, சத்தியம்னா உண்மை. பகவான் வந்து அத்வைத சத்தியம் தத்துவம். அண்டர்ஸ்டாண்ட் அமுஜ மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி, பகவான் வந்து ரெண்டு கிடையாது. கடவுள் என்பவர் ஒன்று. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் அத்வைத சத்தியம். கடவுள் வந்து ஒன்று. அதே போல் பகவான் எப்படி ஒன்றோ அதே போல் பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பக்தர்களுக்கு ரெண்டு முகம் கிடையாது, ரெண்டு ஃபேஸ் கிடையாது. அவங்களும் ஒன்று தான். பகவானுக்கு என்ன சக்திகளுக்கோ என்ன இருக்கோ அது பக்தர்கள்கிட்டையும் தூய்மையான பக்தர்கிட்டையும் இருக்கும். தட்ஸ் வாட் நீங்கள் பாருங்கள், சில புரோபாதர் வந்து பாருங்கள் ஸோ மச் டிஸ்டர்பன்ஸ், அவருக்கு நிறையா பிரச்சனைகள். அவருக்கு இந்த ப்ரீச்சிங் லைஃப்பில் வந்த பிரச்சனையில் ஜஸ்ட் இந்த 10 வருஷம் மட்டும் சொல்கிறேன். இந்த ஜஸ்ட் இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 12 வருஷம் மட்டும் வச்சுங்களேன். 66லேருந்து 77 வரைக்கும், சரி 65லேருந்து 77 வரைக்கும் 11 வருஷம். அதுக்கு முன்னெல்லாம் விட்டுருங்க. இந்த வெறும் இந்த 11 வருஷத்தில் அவருக்கு வந்து பிரச்சனையில் நம்மளை மொத்த வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒன்றும் வரல. புரியுதா? அவருக்கு வெறும் இந்த 11 வருஷத்தில் வந்த பிரச்சனையில் நம்மளுக்கு மொத்த வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கோம் 80 பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு. ஆனால் புரோபாதருக்கு வந்த கால் தூசி பிரச்சனை கூட நம்மளுக்கு ஒன்றும் வரல. ஓகேவா? ஏன்னா அவர் இடத்துல யார் இருந்தாலும் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. துண்டைக்கானும் துணிக்கானும் எல்லாம் போங்கயா, உங்கள் கிருஷ்ணரையும் பார்த்தேன், உங்கள் பக்தியும் பார்த்தேன், என்ன சொல்கிறீங்க பிரபு? எல்லாம் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. பிகாஸ் அவர் எப்படி சமாளிக்க முடிஞ்சிச்சு? பிகாஸ் பக்தர்கள் என்றைக்குமே வந்து வெளியே வந்து பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து எப்போவுமே வந்து பகவானோட கனெக்ஷனில் இருப்பாங்க. பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, அவர் வந்து வெரி வெரி பிளீஸ்ஃபுல், வெரி ஆனந்தமானவர். பக்தர்கள் உள்ளுக்குள் எப்போவுமே வந்து அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து எப்பவுமே கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க? எது மூலியமாக? அவர் கூட ஒரு கயிறு கட்டிட்டு விக்கிரகத்துக்கிட்ட ஒரு கயிறு கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்களா? எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க? சாண்டிங். எப்பவுமே என்ன சாண்டிங்க? என்ன நாம்? ஹரே கிருஷ்ண நாமம். என்ன நாமம்? சுத்த நாமம்.
சுத்தநாம சாண்டிங் பண்ணுறாங்க. சுத்தநாம சாண்டிங் பண்ணும்போது தான் எப்பயும் பகவானோட இன்பத்தில் கனெக்ஷன்லேயே இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம சுத்தநாம சாண்டிங் பண்ணால் என்ன ஆகும்? சேனலை மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். இந்த கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம், வேற ஒரு சொசைட்டிக்கு போயிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருடைய சாண்டிங் மேலே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் வரல. டேஸ்ட் ஏன் வரல? ஏன்னா 10 அபராதம் நம்மளுக்கு தெரியுதே இல்லையே. 10 தெரிஞ்சாதான் அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு தெரியும். நம்மளுக்கு வந்து என்னென்னா 10 நாம அபராதமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. 10 நாம அபராதம் என்னன்னே தெரியுது இல்லை. 10 நாம அபராதம் வந்து அது என்னது சொல்ல வருதுன்னு புரியுதில்ல. அப்போ பிரச்சனையே என்னன்னு தெரியலனா எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணுவோம்? எப்படி அது வந்து நாம அபராதிலேருந்து நாம பாஷ்யம் சுத்த நாமம். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? லிசனிங் ப்ராசஸ், கேட்கு பழக்கணும். சிரவணம் கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். தென் அப்போ தான் வந்து என்னது, தென் கீர்த்தனம். அப்போ தான் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ண முடியும், இது பண்ண முடியும். பக்தி மார்க்கத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பக்தராக மாறணும்னா பெரிய பெரிய சாஸ்திரம்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய பெரிய ஸ்லோகங்கள், பெரிய சமஸ்கிருதம் படிக்கணும், இதெல்லாம் படித்தா தான் பக்தியில் வர முடியும்னு கிடையாது. சைத்தன்ய சரிதாமத லீலையில் ஒரு லீலை இருக்குது. வெறும் ஸ்காலர், யாரோட ஃபோன் வருது? ஓகே, வெறும் வந்து மிகப்பெரிய பிக் ஸ்காலர் சர்வபாமா பட்டாச்சாரியார். சர்வபாமா பட்டாச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது மிகப்பெரிய ஒரு வேதங்களை படித்து ஃபுல்லாக காட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் சொல்லி அவருக்கு புரியல. அந்த ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபு கத்திட்டு வர்றாரு, ஜெய் ஜெகநாத் கத்திட்டு வர்றாரு. அவர் வந்து உள்ளுக்குள்ளே கிளாஸ் கொடுத்துருக்க வேதங்கள்லாம் பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் பார்க்குற உள்ளுக்குள்ளே வந்து மகாபிரபு நேரம் அப்படியே கத்திட்டு கீழே விழுவுறாரு. அவர் பக்தர்கள்லாம் பின்னாடி வராங்க, மகாபிரபு வராங்க. அப்போ அவர் தான் வந்து அந்த இடத்துல பெரிய தலைக்கட்டு சர்வம் பட்டாச்சு வராரு. தள்ளுங்கப்பா, சிறு வயசில் சன்னியாசி எடுத்திருக்கான், ரொம்ப ஓவராக எமோஷனலாக இருக்கான். சரி அவனை என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கூட்டு போகிறாரு, வீட்டில் படுக்க வச்சு இது பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா கோபிநாத ஆச்சாரியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிற கோபிநாத ஆச்சாரிய மகாபிரபுடைய தூய்மையான பக்தர். அவர் சொல்கிற சர்வ பட்டாச்சாரியரே, உங்களுக்கு மகாபிரபு யாரும் உங்களுக்கு தெரியாது, மகாபிரபு சாக்ஷாத் பகவான். நீங்கள் அவர் வந்து ஏன் அவன் சாதாரண நபராக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிற, சும்மா இருப்பா, வந்து கூட இருக்கீங்க, அதனால் நீங்கள் கோஷ்டி படுவார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னால் அந்த மனசை கடவுளாக முடியுமா? அவர் கேட்குறாரு, மனசை எப்படியா கடவுளாக முடியும்? மனசை கடவுளாக்க முடியாது. நீங்கள்லாம் உட்காந்து கோஷ்டி படி எல்லாரும் சேர்ந்து பொய்யை உண்மையாக்க முடியுமா? அதனால் உங்கள் எமோஷனில் ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் சன்னியாசி, பக்தர், கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி இவருடைய பாண்டியத்தை இது வெளியே பண்ணி பேசுறாரு. கோபிநாத சொல்கிறாரு, சர்வ பட்டாச்சாரியே உங்களுக்கு புரிய மாட்டேது, இது சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் தான் மகாபிரபு வந்திருக்காரு, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுங்க? நாங்கள் அவரை வந்து கடவுளாக பார்க்குறோன்னு. தென் அவர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மகாபிரபு முக்கியவான பிறகு தென் அதுக்கப்புறம் வந்து மகாபிரபு கிட்ட வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, உனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நீ வந்து சன்னியாசம் எடுத்துட்ட, அதனால் வந்து உன்னோட தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேட்ச். அப்போ உனக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டுது, நீ சும்மா ஹரிகிருஷ்ணன் கற்றுக்கிட்டு இருக்க, நீ வேதங்களை கற்றுக்கோ, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி 7 நாள் உட்காந்து ஜெகநாதபுரியில் உட்காந்து சர்வ பட்டாச்சாரியா இந்த வேதங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. யாருக்கு? சைத்தன்ய மகாபிரபுக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, 7 நாளும் அப்படியே அந்த பூனை உட்காந்துருக்கும், அமைதியாக உட்காந்துருக்குவேன், அந்தமாரி உட்காந்து கேட்டுருக்காரு. 7 நாள் ஒரு கேள்வி கேட்குறாரு. முதல்ல கிளாஸ் முடிச்சு கேட்குறாரு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா உனக்கு எது டவுட் இருக்கான்னு? நோ டவுட், ஒன்றும் இல்லை. அதுமாதிரி 2 நாள் 3 நாள் 7 நாள் முடிஞ்சோன்னே கேட்குறாரு, நீ என்ன 7 நாள் கிளாஸ் கொடுத்துருக்க, உனக்கு என்ன ஒரு கேள்வி கொடுமா? ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் கேள்வி, என்னால் நீ என்ன கேள்விக்கணும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவருடைய பாண்டித்யத்தோட அகங்காரம் வெளியே வருது. ஓகே, அப்போ சொல்கிற ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் நல்லா பேசுகிறீங்க, வியாசதேவரோட ஸ்லோகம்லாம் எடுத்து அழகாக பேசுகிறீங்க, ஆனால் வியாசதேவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, உங்களுடைய விளக்கம் கொடுக்குறீங்களா, உங்களோட கிளாஸ் கொடுக்குறீங்களா, உங்கள் கிளாஸ் என்ன பண்ணுன்னா அந்த விளக்கத்தை, அந்த எக்ஸ்பிளனேஷனை அது அப்படியே மறைச்சிருது அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை போட்டு விட்டார். இவருக்கு நீ எப்படி சொல்கிற, எங்கே எதில் நீ குற்றம் கண்டீர், நீ சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. ஃபுல் க்ரௌடும் பார்க்குது. அப்போ சொல்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அவர் வந்து விளக்க சொல்கிறார். யார்? மகாபிரபு. அப்போ அவர் விளக்குறாரு,
அவர் விளக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பகவான் வந்து கனெக்ட் பண்ணலை. பட் இதே ஸ்லோகத்தை எடுத்து மகாபிரபு விளக்குறாரு. அது வந்து இவருடைய எக்ஸ்பிளனேஷனை தொடாமல் வேறு வகையில் வந்து அதை விளக்கி அது வந்து அப்படியே வந்து ஸ்டன் ஆகிட்டாரு சுரம பட்டாச்சாரியா. அப்போ இது எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ சுரம பட்டாச்சாரியருக்கு வந்து சவாலுக்கு வந்து மகாபிரபு வந்துட்டாரான்னு. அப்போ என்ன நடக்குது, அந்த டைமில் வந்து அவர் கன்ஃபியூஸாக இருக்கும் போது தென் வந்து அதுக்கப்புறம் சொல்ல அப்புறம் ஆகியம் இருக்குது, மகாபிரபு நீ உன்னோட பாண்டித்தனை காட்டுறதுன்னு அவர் கத்துறாரு. யார்? சுரம பட்டாச்சாரி. ஏன்னா ஈகோ கிளாஷ் ஆச்சு. தென் மகாபிரபு என்ன பண்ணுறாரு, சர்வபர்மா அப்படியே ஒரு சவுண்ட் விட்டார். சொன்னோன்னா அவர் மொத்த அவங்களோட ஒரிஜினல் ரூபத்தை காட்டுறாரு. அங்கே என்ன ரூபத்தை காட்டினாரு மகாபிரபு? என்ன ரூபத்தை காட்டினாரு? நோ நரசிம்மாவா? நோ என்ன என்ன ரூபம் வந்துச்சு? சத்தம் வந்துச்சு. கோல்டு ரூபமா? நோ 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 அவர் சட்பூஜை அவதாரம் காட்டினாரு. சட்பூஜை அவதாரம்னா ஒரு கையில் 6 கை வெளியே வந்துருச்சு அவருக்கு. ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு. யார் வில்லு அம்பு வச்சுருந்தா? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரு. அது வந்து யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். நீல ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. அப்போ நடுவில் வந்து என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலரில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமண்டலம் வச்சிருக்கிறாரு. யார்? சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி. இந்த 3 ரூபத்தையும் வந்து அவர் வந்து காட்டுறாரு. சட்பூஜை அவதாரம் காட்டுறாரு. தென் அப்படியே வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால அது வாயை அடைச்சி போய் நின்ட்டாரு. அப்படியே போயிட்டு படுத்து தூங்கினவர் தான் வீட்டில் போயிட்டு எதுவுமே யோசனை இல்லை. தென் மறுநாள் காலையில் வந்து என்ன ஆயிடுச்சு, என்னது மறுநாள் காலையில் வந்து என்ன ஆகுது, சைத்தன்யா மகாபிரபு நேராக போயிட்டு காலையில் வந்து ஜெகநாத்பூரில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பிரசாதத்தை அப்படியே மங்கோடு வாங்கிட்டு வராரு. மங்கோடு வாங்கிட்டு நேராக எடுத்துகிட்டு சரும வீட்டுக்குள்ளே வராரு. எப்போவுமே சருமம் பட்டாச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா அவர் காலையிலே 4-3:30 மணிக்கு ஏஞ்சிக்கிற கேஸு. அன்றைக்கி அந்த முதல் நாள் அடித்த அடியில் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தூங்கிட்டார். அவர் மகாபிரபுவை கூப்பிட்றாரு, சரும பட்டாச்சாரியான்னு. அவர் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு. இன்னும் பேசத்தில் மகாபிரபு வீட்டில் வந்து பிரசாதோடு வந்து நிற்கிறாரு. சரி இப்போ வந்து பிரசாதத்தை எடுத்துக்கிங்க சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணாரு, பிரசாதம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இது வந்து 2 நாள் முன்னே போய் சொல்லியிருந்தா அப்போ ஆங்கரம் அதிகமாக இருந்துச்சுல, என்ன சொல்லியிருப்பாரு, மகாபிரபு நான் ஸ்நானம் பண்ணணும், நான் குளிக்கணும், நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, உடனே எடுத்துட்டாரு. பிகாஸ் காரணம் அவர் பக்திக்குள்ளே வந்துட்டார். மகாபிரபு புரிவிச்சார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன் சர்வ பட்டாச்சாரியா அதுக்கப்புறம் ஹரிநாம சங்கீதத்தை வந்து பரப்ப ஆரம்பித்தார். புரியுதா? அப்போ இது என்ன, இந்த கதை மெயின் வந்து என்ன, இந்த சரித்திரத்தில் என்ன சொல்கிறது, நிறைய போயிட்டே இருக்கும். இது என்னன்னா பக்தி மார்க்கத்தில் வர்றதுக்கு மிகப்பெரிய ஸ்காலராக இருக்கணும், பெரிய பாண்டித்யனாக இருக்கணும் சொல்லி எந்த அவசியம் கிடையாது. பக்தரோட கருணை இருந்தால்தான் நம்ம வந்து பக்தராக ஆற முடியும். வித்தவுட் பக்தரோட மெர்சி, சாது மெர்சி, வைஷ்ணவ மெர்சி நம்ம வந்து பகவானை வந்து உணர முடியாது. பகவானோட பக்தி மார்க்கத்துக்கு வர முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதான் வந்து மெயின் விஷயம். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணை வந்து பக்தர்கிட்டேருந்து அந்த கருணையை வந்து நம்ம எப்படி வாங்குறது, பக்தர்கிட்டேருந்து கருணை எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? ஃப்ரம் லிசனிங் ப்ராசஸ். அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, டெக்னிக்கலாக ஒரு பேர் இருக்குது, ஸ்ரவணம். ஓகே. ஒன்று முக்கியமாக சொன்னது ஸ்ரோத்த பந்தா. நம்ம வந்து ஸ்ரோத்த பந்தா பரம்பரா. ஸ்ரோத்த பந்தான வந்து என்னது, லிசனிங் ப்ராசஸ். கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். எவ்வளோ அதிகமாக கேட்குறோமோ ஏன்னா அவ்வளோக்கு அந்த மெர்சி, அந்த கருணை கிடைக்கும். அந்த கருணை கிடைச்சாதான் நம்மளோட மனசு சுத்தமாக ஆகும். அந்த மனசு சுத்தமாக இருந்தால் தான் தென் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், மனசு சுத்தம் மனுஷன். தென் அடுத்து என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு நோ டேஸ்ட்டு. மனசு சுத்தமானது தான் ஃபேத்து, நம்பிக்கை, ஸ்ரத்தா, நம்பிக்கை வரும். தென் அந்த கேட்கும் போது நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோலி ஸ்ட்ராங் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், நீங்கள் சுதாரிக்கு இந்த பாவ கிளாஸ் வச்சுக்கோமே, வேறு எங்கேயும் போவேண்ணா. இந்த பாவம் கிளாஸை நம்ம ஆரம்பித்த, நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஆரம்பித்த அந்த டைம்லேருந்து ஓகே இப்போ இந்த நொடி வரைக்கும் அப்போ இருந்த ஃபேத்து, அப்போ இருந்த நம்பிக்கைக்கும் இப்போ இந்த கரண்டில் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வந்து 1 டிகிரி மேலே ஏறி இருக்கா?
இல்லை அப்படி தான் இருக்கா, இல்லை இருந்த நம்பிக்கையும் செத்து போச்சா? 1% 0.00% மேலே இருக்கா? நம்பிக்கை இம்ப்ரூவ் ஆயிருக்கா மிஷா? இருக்கா இல்லை இல்லையா மிஷா? இல்லை ரவுண்டா அப்படியா? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வந்து ஏறி இருக்கணும். நம்பிக்கை ஏறினா தான் தென் நம்ம லிசனிங் கரெக்டாக கேட்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி பேசணும்னு உலகம் சொல்லணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் சொல்லணும். ஆச்சார் என்ன பிரச்சார், அதே போல் கேட்குறவங்களும் வந்து கேட்க தான் தென் உள்ளுக்குள்ள மனசு வந்து கிளியர் ஆகும், எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். அப்போ தான் வந்து அந்த மெர்சி கிடைக்கும். கேட்டால் தான் கருணை கிடைக்கும். வீட்டில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிறேன், கருணை கிடைக்காது. ஏன் வீட்டில் உட்காந்து புக்கு படித்தா கருணை கிடைக்காது? வாய் ஏன் வீட்டில் புக்கை படித்த என்னது தூக்கம் வந்துடும். நிறைய எழுத்துக்கள் படம் இல்லை. ஒன்று என்னதுன்னா சொந்தமாக படிக்கிறது நல்லது, ஆனால் சொந்தமாகவே படித்து புரிஞ்சுக்கணும் சொல்கிறது அதில் என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும். அப்புறம் எப்படி புரிஞ்சுக்குவோம்? நம்ம சொந்த மண்டையை வச்சு சொந்த மூலையில் என்ன இருக்கோ, சொந்த ஐடியாவில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த புரிஞ்சுக்குமே தவிர இந்த ஒரிஜினல் எசன்ஸ் நம்மளுக்கு புரியாது. நீங்கள் பாருங்கள், நான் வெறும் இந்த 2 ஸ்லோகம் தான், இந்த 2 ஸ்லோகத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். ஆனால் பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. வெறும் வந்து வியாசர் வந்து இப்போ என்னது நாரதர்கிட்ட கேள்வி கேட்க போகிறாரு, அவ்வளோதானே. இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் ஸ்ரீமதி வியாசா வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின், இந்த 2 ஸ்லோகத்தில் அதுதான் இருக்குது. பட் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருப்போம் வீட்டில்? அடுத்த ஸ்லோகம் ரொம்ப 6ஆம் அத்தியாயத்தில் அந்த 10 ஸ்லோகம் வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் சும்மா வந்து அதை என்ன கேட்குறாரு அப்படி சொல்கிறாரு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து 7ஆவது அத்தியாயத்துக்கு போயிடலாம். அது ஒன்றும் இல்லை அதில். தட்ஸ் த ப்ராப்ளம். அதனால தான் எனக்கு கேட்குறப்ப லிசனிங் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். அது எப்படி கேட்கணுன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ் கேட்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போன வாரம் சொன்னேன், போன வாரம் 2 வாரம் கிளாஸ் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணணும்? இதான் ப்ராப்ளமே. என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதான் ப்ராப்ளமே. அதாவது நம்ம எப்படின்னா திருவிழாவில் காண போன பிள்ளைங்கள் மாரி பக்தி பண்ணுறோம் நம்ம. ஏன்னா ஸோ மச் டீட்டெயில் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. சும்மா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி கிடையாது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி உண்மைதான், ஆனால் எப்படி பி ஹாப்பி கிடைக்கும்? அம்மைய மதிதி நீங்கள் தான் நியாயம் சொல்லணும். எப்படி பி ஹாப்பி கிடைக்காது. ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதில்ல, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுதில்ல, என்ன ப்ராசஸ் டீட்டெயிலிங் தெரியுதில்ல, என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இது என்னன்னு ஒன்றுமே தெரியல. சும்மா கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி நம்ம பக்தி பண்ணியிருந்தோம். எப்படி ஹாப்பினஸ் கிடைக்கும்? இப்படி தான் போக பக்தியில் இது கண்ணு கட்டி காட்டில் விடுறது இப்படி போவாங்களே. அப்போ எங்கேயாச்சும் குழி இருந்தால் குழியில் விழுந்துட வேண்டியதான். அப்புறம் கிருஷ்ணன் காப்பாற்றல போடுவேன். எவ்வளோ நெய் விளக்கெல்லாம் போட்டேன், எவ்வளோ பண்ணேன், இந்த ஆள் காப்பாற்றே மாட்டுறாரு. அப்புறம் அவர் பகவான் மேலே கம்ப்ளைண்ட். அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல கேட்டியா? நான் சொல்கிறது முதல்ல நீ கேட்குறியா? கேட்கவே மாட்டேறேன். அப்போ எப்படி உன்னை காப்பாற்றுறது? ஏன்னா த்ரூ சாஸ்திரம் தான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதை பண்ணாத, அதை பண்ணு, இதை செய்யாத, இது நிப்பாட்டு. நம்ம தான் கேட்க மாட்டோமே. கேட்கும் போது என்ன வரும்னா ஹம்பிள்னஸ் வரும், பணிவு வரும். நம்ம யார்கிட்ட எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம மண்டை அகங்காரம் எல்லாமே குறையும். அப்போ தான் கேட்காத வரைக்கும் குறையாது. தட்ஸ் வாய் பார்த்தீங்கன்னா லிசனிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோ மச் விஷயம் இருக்குது. நான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பக்தர்கள் யார், வைஷ்ணவர்கள் யார் முதல்ல நம்மளுக்கு தெரியணும். வைஷ்ணவர்கள், பக்தர்கள், சாதுக்கள் பகவானோட தூய்மையான பக்தர்கள். அவங்க மாயா ஒருபோதும் வந்து அவங்க அட்டாக் பண்ணாது. அவங்க எப்பவுமே பகவான கனெக்ஷன் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து கருணையை எடுத்தாதான், அவங்கக்கிட்ட நம்ம கேள்விகள் கேட்டாதான், அவங்க கூட நம்ம சாசம் வச்சாதான், ஏன்னா அப்போ தான் பகவான் புரியும். இல்லைன்னா பகவான் புரியாது. நம்ம பகவான் வந்து அந்த கல்லாக தான் தெரியும், அந்த ஃபோட்டோவாக தெரியும், அது பகவானை சொல்லி தெரியாது. ஓகே, அதனால தான் வந்து நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த கண்ணு வேணும், அந்த திவ்ய சக்ஷு வேணும். அது எப்போ கிடைக்கும்? அது யார் அந்த கருணை அந்த பகவான் கருணை வச்சுக்காங்களோ அப்போ அவங்ககிட்ட கருணை வாங்கணும். வைஷ்ணவர்களுக்கு குருக்கு ஒரு பேர் இருக்குது, கிருஷ்ணா கிருபா ஸ்ரீமூர்த்தி. அதான் வந்து வைஷ்ணவர்கள் ஒரு பேர், இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணா கிருபா ஸ்ரீமூர்த்தி. கிருஷ்ணனோட கருணையை வச்சுருக்கிறாங்க வைஷ்ணவர்கள். அது அவங்க நம்ம ஒழுங்காக கேட்கும்போது கொடுப்பாங்க. கேள்வி கேட்கும் போதும் அம்பலாக கேட்கணும், பணிவோடு கேட்கணும். எதுக்கு கேள்வி கேட்கணும்? ஆடியன்ஸ் பார்க்குறாங்க கேள்வி கேட்கக்கூடாது.
புரியுதா? ஆடியன்ஸ் எல்லாரும் அவங்க பார்க்க போகிறாங்க. இப்போ கேள்வி அடிச்சு வச்சு கரெக்டாக இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படியே இருக்கிறது நம்மளுக்கு புரியுது, நம்மளுக்கு உண்மையான கேள்வி இருக்கணும், அப்போ தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆச்சாரியர்கள் பகவான் பார்த்துருக்கிறாரு, ஓ இவன் ஆடியன்ஸை வந்து நம்ம அவன் சைட்டு திருப்பதுக்காக கேள்வி கேட்குறான், ஓகே அப்படியா, அப்போ நம்ம என்ன ஆயிரும், நம்மளை வச்சு சீட்டிங் பண்ணால் பகவான் என்ன பண்ணுவார், நம்ம பகவான் ஏமாத்துனா நம்ம பாருங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சைடு தான் வளைய முடியும், ஒரு சைடு தான் ஏமாற்ற முடியும். பகவான் ஒரே சைடில் ஒரே டைமில் 3 நேரத்தில் வளைஞ்சிருக்காரு. நீங்கள் ஒன்று ஏமாற்றினா அவர் 30,000 வச்சு 30 ஏமாற்றுவார். தட்ஸ் வாட் நம்ம சீட்டிங்கோட இது பண்ண முடியாது. நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் நினைக்கக்கூடாது. பக்தியில் நம்மளை எப்போயுமே முட்டாளாக வச்சுக்கணும். நல்லா சொல்லிக்கிறேன், பக்தியில் எப்போயுமே நம்ம வந்து முட்டாளாக இருக்கணும். எப்போயுமே வந்து நம்ம வந்து கீழே நம்ம ரொம்ப கீழே போட்டு வச்சுக்கணும். நம்ம அப்போ தான் முன்னேற முடியும். வெளியில் எப்படியோ அது வேறு, வெளியில் நம்ம என்ன ட்ராமா பண்ணலாம். பக்தியில் நம்ம எப்பவுமே ஹம்பலாக இருக்கணும். பிரபு நான் ஒன்றும் இல்லை பிரபு, அப்படி தான் பிரபு, அப்படியே பகவான் அவ்வளோதான் வச்சுக்கணும். இல்லை பிரபு நீங்கள் என்ன டவுட் கேட்கணும் கேளுங்க, நான் சொல்கிறேன், அப்படிலாம் இருந்தேன்னா முடிஞ்சு நம்மளோட ஃபியூஸ் அடிச்சிடுவார். ஃபியூஸ் அடிச்சிடோன்னா என்னதுன்னா அந்த மெர்சி தண்ணி டேங்கில் தண்ணி வருதுல்ல, அந்த மெர்சி நம்மளுக்கு ஃப்ளோ பண்ணாது. மெர்சி கிடைக்கலன்னா நம்ம என்ன பேசுவோம், என் மூலையில் என்ன இருக்கோ அதான் நம்ம பேசுவோம். நம்ம அது நான் என் மண்ணில் என்ன இருக்கோ அது பேசும்போது என்ன ஆகும், டேஸ்ட்டு கிடைக்காது. ஹரிக்கு ஏதாவது டேஸ்ட் கிடைக்காது. டேஸ்ட் கிடைக்கணும் என்ன ஆகும், கிளாஸுக்கு ஆப்சன்ட். ஓகே, த கன்க்ளூஷன் இஸ் த பக்தர் கருணை ரொம்ப முக்கியம். அதனால தான் பக்தரோட கருணைக்காக தான் வியாசதேவர் வந்து நார்கிட்ட கேள்வி கேட்குறாரு, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथराज की जय, श्री जगन्नाथ भाई सुभद्रा महाराज की जय, श्री गौरंग महाप्रभु की, गौर हरि की जय, श्री प्रभुपाद महाराज की गौर प्रेमानंदे हरि हरि बोल. दीक्षा ब्रो, ये तो केल्विकल